Hello students, இந்த வீடியோல நாம ஸ்டாண்டர்ட் 10, 11, 12 ஓட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒரு கொஸ்டின் உண்டு phrasal verb. அதுல ஆஃபன் கேக்குற ஒரு phrasal verb வந்து நீங்க பாத்தீங்கன்னா putன்ற வேர்டோட வர்ற phrasal verb இருக்கும். put அப்படின்ற வேர்டோட நிறைய phrasal verbs இருக்கு and அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவும் இருக்கும். சோ அதோட வர்ற phrasal verbs with their meanings அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்தேனா உங்களுக்கு அது ஈஸியா புரியும் நினைச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா put away. put away அப்படினா ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துல வைக்கிறது. return something to its proper place. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் புட் அவே யோர் டாய்ஸ் வென் யூ ஆர் ஃபினிஷ்டு பிளேயிங். ஸோ விளையாடி முடிச்சுட்டு டாய்ஸை எடுத்து நீ ஒழுங்கான ஒரு இடத்துல வச்சிடு அப்படின்ற ஒரு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb புட் பேக். ரிட்டர்னிங் சம்திங் டு த பிளேஸ் வேர் இட் வாஸ் ஒரிஜினலி. நம்ம எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துல வைக்கிறது வந்து புட் பேக். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து ஷி புட் த புக் பேக் ஆன் த ஷெல்ஃப் ஆஃப்டர் ரீடிங் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷெல்ஃப்லேருந்து புக் எடுத்தா படித்து முடிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb புட் டவுன். இதுக்கு நிறையா மீனிங்ஸ் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து டு ரைட் சம்திங் ஆன் பேப்பர். எதையாவது நம்ம வந்து பேப்பரில் எழுதுறது. ஐ புட் டவுன் மை க்ராசரி லிஸ்ட் ஆன் அ ஸ்டிக்கி நோட். அப்படின்னா என்னோட க்ராசரி லிஸ்ட்டை வந்து நான் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதுனேன். ஸோ புட் டவுனோட மீனிங் வந்து பேப்பரில் எழுதுறது. புட் டவுனோட இன்னொரு மீனிங் வந்து டு இன்சல்ட் ஆர் கிரிட்டிசைஸ் someone. இன்சல்ட் அப்படின்றது வந்து ஒருத்தரை வந்து நாம அவமானப்படுத்துறது இல்லைன்னா விமர்சனம் பண்றது. he always puts down his younger brother in front of his friends. ஸோ அவன் வந்து தன்னுடைய இளைய சகோதரனை வந்து நண்பர்கள் முன்னாடி அவமானப்படுத்துறது இல்லைன்னா அவனை விமர்சிக்கிறது. புட் டவுனுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. டு கில் an animal humanly because it is sick or injured. அதாவது ஒரு அனிமல் வந்து உடம்பு சரியில்லாமலோ இல்லை ரொம்ப அடிபட்டோ இருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் அதை வந்து சாகடிக்கிறது. அதுக்கும் மீனிங் வந்து புட் டவுன் தான். த வெட் ஹேட் டு புட் டவுன் த டாக் டியூ டு இட்ஸ் சிவியர் இன்ஜுரிஸ். ஸோ அந்த வெட்டினரி டாக்டர் வந்து அந்த டாகை சாகடிச்சாரு. புட் டவுன் எதுக்குன்னா அது நிறைய அடிபட்டு இருந்தது, அதுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து புட் ஆஃப். புட் ஆஃபை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை தீயை அணைக்கிறது தான் புட் ஆஃப் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. டு போஸ்ட்போன் ஆர் டிலே சம்திங். ஒரு காரியத்தை வந்து நம்ம தள்ளி போடுறதோ இல்லை டிலே பண்ணி செய்கிறது தான் வந்து புட் ஆஃப். அதோட எக்ஸாம்பிள் வந்து த மீட்டிங் ஹேஸ் பீன் புட் ஆஃப் அன்டில் நெக்ஸ்ட் வீக். ஸோ மீட்டிங் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் தள்ளி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு மீனிங். புட் ஆன். புட் ஆனோட ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா டு ட்ரெஸ் ஒன் செல்ஃப் இன் கிளாத்திங். ஸோ துணி உடுத்தி கொள்றது தான் வந்து புட் ஆன். எக்ஸாம்பிள் வந்து ஷி புட் ஆன் ஹர் கோட் பிஃபோர் கோயிங் அவுட் சைட். ஸோ தன்னுடைய கோட்டை வந்து அவன் மேலே போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு புட் ஆன் உடுத்தி கொள்றது. இன்னொரு மீனிங் வந்து டு ஸ்விட்ச் ஆன் டிவைஸ். நம்ம சொல்லுவோம்ல சுவிட்சை போடுங்க அப்படின்றது. ஸோ கேன் யூ புட் ஆன் த லைட் ப்ளீஸ். புட் ஆன் லைட்னா சுவிட்சை போடுறீங்களா அப்படின்ற ஒரு அர்த்தம். ரெண்டு மீனிங் இருக்குது புட் ஆனுக்கு. இன்னொரு மீனிங் வந்து புட் அவுட். ஸோ புட் அவுட்டோட மீனிங் தான் வந்து டு எக்ஸ்டிங்விஷ் அ ஃபயர் ஆர் லைட். தீயவோ வெளிச்சத்தையோ வந்து அணைக்கிறது தான் வந்து எக்ஸ்டிங்விஷ்னு அணைக்கிறது புட் அவுட். The firefighters quickly put out the flames. தீயை வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து சீக்கிரமாக அணைச்சிட்டாங்க. புட் அவுட். புட் அவுட்டோட இன்னொரு மீனிங் வந்து டு பப்ளிஷ் ஆர் ரிலீஸ் சம்திங். அதாவது புக் பப்ளிஷ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது. த கம்பெனி இஸ் புட்டிங் அவுட் நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ கம்பெனி வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு புது ப்ராடக்டை வெளியே இடுது அப்படின்றதுக்கும் வந்து புட் அவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். புட் அக்ராஸ். டு கம்யூனிகேட் அன் ஐடியா கிளியர்லி. புட் அக்ராஸ்னா நமக்கு ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறது தான் வந்து புட் அக்ராஸ். ஷீ ஸ்ட்ரகிள் டு புட் ஹர் பாயிண்ட் அக்ராஸ் டியூரிங் த ப்ரெசன்டேஷன். அவள் வந்து தன்னுடைய ஐடியாஸை வந்து கிளியராக வந்து அவளால் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா ஸ்ட்ரகிள்டுன்ற வேர்டோட மீனிங் தான் இங்கே பண்ண முடியலன்றதுக்கு அர்த்தம். ஸோ கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியல, கிளியராக தன்னுடைய ப்ரெசன்டேஷனில் சொல்ல முடியலன்றதுக்கு புட் ஹர் பாயிண்ட் அக்ராஸ் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஃப்ரேசல் வேர்ப் வந்து புட் அப். புட் அப் வந்து டு எரெக்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் சம்திங். எரெக்ட்னா வந்து இப்போ சிலையை நிறுவுறதுன்னு சொல்லுவோம். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான வேலை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தே புட் அப் அ டென்ட் இன் த பேக்யார்ட் ஃபார் கேம்பிங். ஸோ ஒரு டென்ட்டை வந்து அங்கே போட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கும் புட் அப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மீனிங் வந்து டு ப்ரொவைட் டெம்பரரி அக்காமடேஷன் ஃபார் சம்மன். ஸோ ஒருத்தருக்கு வந்து தற்காலிகமாக வந்து நம்ம இடம் கொடுக்கறதையும் வந்து புட் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டேயிங் வித் மீ ஃபார் அ ஃபியூ டேஸ் ஸோ ஐ ஹவ் புட் ஹிம் அப் இன் த ஸ்பேர் ரூம். ஸோ அவனை வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் கூட கொஞ்ச நாள் இருக்கிறனால அவனை நான் வந்து ஸ்பேர் ரூமில் தங்க வச்சுருக்கேன். புட் ஹிம் அப் அப்படின்னும் போது தங்க வச்சுருக்கேன். புட் அப் வித். புட் அப் வித்னா வந்து டு டாலரேட் சம்திங் அன்பிளசன்ட் ஆர் அனாயிங். ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ இல்லை நம்மளை இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயமோ நம்மளை எரிச்சல் படுத்துகிற விஷயத்தை வந்து தாங்கி கொள்றதை தான் வந்து டாலரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புட் அப் வித் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை தாங்கி கொள்வது.
அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கான்ட் புட் அப் வித் ஹிஸ் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங் எனி லாங்கர். ஸோ என்னால் வந்து அடுத்தவனுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வந்து என்னால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. புட்டப், ஐ கான்ட் புட்டப்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. இன்னொரு ஃப்ரேசல் verb வந்து புட் ஃபார்வர்ட், டு சஜஸ்ட் ஆர் ப்ரொப்போஸ் அன் ஐடியா. ஒரு சஜஷன் கொடுக்குறதோ ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வரதோ வந்து புட் ஃபார்வர்ட். த மேனேஜர் புட் ஃபார்வர்ட் அ பிளான் டு இன்க்ரீஸ் சேல்ஸ். ஸோ மேனேஜர் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஒரு சஜஷன் சொல்கிறாரு. ஸோ புட் ஃபார்வர்ட். புட் அசைடு, அதோட மீனிங் வந்து டு சேவ் ஆர் செட் சம்திங் அப்பார்ட் ஃபார் லேட்டர் யூஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பொருளையோ இல்லை பணத்தையோ வந்து லேட்டர் யூஸ்க்காக, அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது தான் வந்து புட் அசைடு. ஷீ புட்ஸ் அசைட் மணி எவ்ரி மந்த் ஃபார் ஹர் வெக்கேஷன். ஸோ எல்லா மாதமும் அவன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் பணத்தை எடுத்து வைப்பானா வெக்கேஷனுக்காகன்னு. ஸோ ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எல்லா ஃப்ரேசல் வேர்ப்ஸும் அதோட மீனிங்ஸோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஏர்லியர் வீடியோஸையும் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.